एवच्चे पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री गौरंग प्रणाम मंदिरम। नमो மாதாஜி महावदनीयाय कृष्ण மாதாஜி மாதாஜி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம் கொஞ்சம் தான். கிருஷ்ண பிரேம பிரேம படிக்கலாம் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. नमो महावदनीयाय कृष्ण प्रेम प्रसायदे कृष्णाय कृष्ण सैतन्य नाम्ने गौरव विशेष नमः। पंचतत्व प्रणाम मंदिरम। पंचतत्वात्मकं कृष्णं भक्त रूप स्वरूपागम भक्तावतारम भक्ताख्यम नमामि भक्त शक्तिगम। श्री कृष्ण प्रणाम मंदिरम। हे कृष्णा कर्णो सिंधु दीनो बंधो जगत्पदे गोपेश गोपिका कांदा राधा कांदा नमस्तुते। संप्रदाय देव प्रणाम मंदिरम। जयदाम श्रोतो बंगो मम मंद मदेर गति मत सर्वस्व पदाम्बोजो राधा मदन मोहन। अभिधेय देव प्रणाम मंदिरम। दिव्य तिरुंदारणे कल्प तिरुमात श्रीमत् रत्नाकार सिंहासन सौ श्रीमत् राधा शील गोविंद देव प्रसादी सेव्य मानुस्मरामि। प्रयोजन देव प्रणाम मंदिरम। श्रीमान रासा रंबी वंशी वरद सुख हर्षन वेणु स्वरर गोपी गोपीनाथ श्रिय सुनख। श्री राधा प्रणाम मंदिरम। सप्त कांचना गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभान सुधेदेवी प्रणमामि हरिप्रिये। पंचतत्व मंत्र। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत कदाधरा श्री वासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। भागवत प्रार्थने। सर्व शास्त्राप्ति पीयूषा सर्व वेदैः सद्बला सर्व सिद्धांत रत्नाट्य सर्व लोकैक दृक्पृता सर्व भागवत प्राण श्रीमद् भागवत प्रभु कलिदुवन दोदिदादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षरायदे सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तुमे। मद्देह बंधो मत्संगिन मद्गुरु मन्महातन मत्निस्तारः मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु तदाइन अधिनोच्चताहर शाना मुंच काशिन मां प्रेमना हृत्कंडयो स्फुरा। हरे மொழிபெயர்ப்பு. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி கொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம். தேங்க்யூ மாதாஜி. பிரணாம் மாதாஜி. இன்னைக்கு 4வது காண்டம் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 9. ஸ்லோகம் 9. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki Jai. Shruyadam brahmarismashyo me saha deva sahagnayah sadhunam prabhado vrittam நாஞ்சஞானான்ன மத்சராத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்க்கு ஜெய். இங்கு குழுமி இருக்கும் முனிவர்களே, அந்தணர்களே,
அக்னி தேவர்களே, மேன்மையானவர்களின் நடைமுறைகளை பற்றி நான் கூறப்போவதை கவனமுடன் கேட்பீராக. நான் இதனை அறியாமையினாலோ அல்லது பொறாமையினாலோ பேசவில்லை. பொருளுரை. மேன்மை மிக்கவர்களின் நடைமுறைகளை பற்றி பேசப்போவதாக தட்சன் கூறினாலும் அவர் உண்மையில் சிவபெருமானை தாக்குவதற்காகவே விரும்பினார். இருந்தாலும் அங்கு கூடியிருந்த தேவர்கள் தன்னை தவறாக கருதிவிடக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு பேசலானார். காரணம், இயற்கையாகவே ஒருவர் நாகரிகமின்றி நடந்து கொண்டாலும் அவரை குறை கூறுவதை அச்சபையில் உள்ளவர்கள் விரும்ப மாட்டார்கள். சிவபெருமான் மாகம் அருவற்றவராக இருந்த போதிலும் தட்சன் சிவபெருமானுக்கு எதிராகவே பேசுகிறோம் என்பதை அறிந்தே இருந்தார். ஆரம்பத்திலே தட்சன் சிவபெருமானிடம் வெறுப்பு கொண்டிருந்தார். அதனால் தட்சனால் தன்னிடமுள்ள வெறுப்பினை வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை. தனது பேச்சுக்கு எந்தவித உள்நோக்கமோ அல்லது வெறுப்போ காரணமில்லை என்று மூடி மறைக்க விரும்பி ஏதும் அறியாதவரை போல பேசலானார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க வந்து சிவபெருமானை தக்ஷன் சபித்தல் அப்படிங்கிற சாப்டர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சிவபெருமான் வந்து மிக உயர்ந்த வைஷ்ணவானாம் யதா சம்போ. அது போல சிவபெருமான் ஆசுதோஸ் அப்படின்னு அவர் வரங்களையும் அளிக்கக்கூடியவர். அதே போல கோபம் வந்தா எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியவர். சிவபெருமான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு. மிக தூய பக்தர் அப்படிங்கிறதுனால பேய்கள் மற்றும் பூதகணங்களை மட்டும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்றவர் கிடையாது. மிக உயர்ந்த வைஷ்ணவர்களாலும் வணங்கப்படுபவர். ஏன்னா பலருக்கு வந்து தீட்சை தந்திருக்கார். பகவானுடைய நாமத்தை தந்து அவர் வந்து உயர்ந்த வைஷ்ணவராக திகழ்கின்றார். எப்பொழுதும் ராமநாமம் ஜபித்துக் கொண்டு காசியில் அவர் உயிரை விடுபவர்களுக்கு மோட்சகதி கொடுக்கிறார். இப்படி பகவானுக்காக சேவை செய்வதில் எப்பொழுதுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். சிவபெருமான் வந்து சாதாரண நிலையில கிடையாது, முக்குணங்களுக்கு உட்பட்டவர் கிடையாது, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு சொல்லி உமாதேவியை ஈன்றெடுத்த தக்ஷன் தாக்ஷாயினி அப்படின்னு கூட அவங்க சொல்லப்படுறாங்க. தக்ஷனுக்கு தந்தை என்பதால் அவங்க வந்து தாக்ஷாயினி அப்படின்னு கூட சொல்லப்படுறாங்க. அப்போ இங்க சிவபெருமான் வந்து ரொம்ப எளிமையான தோற்றத்தை கண்டு அரசனான தக்ஷ பிரஜாபதி கர்வம் கொள்கிறான். ஏன்னா அவருக்கு பிடிக்காத ஒரு திருமணமா இருந்தது. பார்வதி தேவி தவம் செய்து சிவபெருமானையே கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்க தந்தைக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தக்ஷனுக்கு. அப்ப எப்பொழுதுமே அவர் மேல ஒரு வெறுப்பு. இப்ப வேற சபையில வேள்வி அந்த யாகத்துல வந்து எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கறாங்க. அப்போ பொய் கௌரவத்தால் ஆட்கொள்ளப்பட்ட தக்ஷன் தனக்கு சிவபெருமான் மரியாதை தரவில்லை அப்படின்னு சொல்லி இங்க அந்த சபையிலேயே, ஏன்னா யாருமே சபையில விரும்ப மாட்டாங்க அடுத்தவர்களை பற்றி குற்றம் சொல்றத. சபை அப்படின்னா என்ன, சிறப்பான பேச்சுக்கள் பேசுறதுக்காக தான் சபை கூடும். ஆனா இங்க தக்ஷன் வந்து சிவபெருமானை குற்றம் சொல்றது நேரடியா சொல்லாம மறைமுகமாக மேன்மை மிக்க நடைமுறைகளை பற்றி பேசுறதா சொல்லி சிவபெருமானை அவமதிக்கிறதுக்காக இங்க ஆரம்பிக்கிறார். அப்ப ஆரம்பத்துல இருந்தே தக்ஷனுக்கு வந்து சிவபெருமான் மேட்ட வெறுப்பு இருக்கு. சோ விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற இருமையே தக்ஷனிடம் இருக்கிறது, ஆனால் சிவபெருமானிடம் கிடையாது. ஏன்னா அவர் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால. ஏற்கனவே பார்த்தோம், அவர் விஷ்ணு தத்துவம் கிடையாது, ஜீவ தத்துவம் கிடையாது. இதற்கு இடைப்பட்ட நிலையில அவர் வந்து சிவ தத்துவம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலை. படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு அழித்தல் செய்வதற்காக தமோ குணத்தின் அதிபதியாக அவர் பகவானே வந்து விஷ்ணுவே சிவனாக இங்க இந்த பௌதிக உலகத்துல எல்லா மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவும் அழிக்கும் தொழிலை செய்வதற்காகவும் விஷ்ணுவே தன்னை வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்காரு. அவரோட ரூபம்தான் சிவனோட ரூபம். ஏன்னா பிரம்மாவோட நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றினாலும் அவர் பிரம்மாவை விட உயர்ந்தவர். பிரம்மா அவர் தந்தையாக இருந்தாலும் இவர் வந்து அவரை விட உயர்ந்தவர். ஏன்னா நம்ம 100% பார்த்தோம், 94% விஷ்ணுவும் 84% சிவபெருமானுக்கும் 78% பிரம்மாவுக்கும் அப்படின்னு. அப்ப 64 குணங்கள்ல 60 குணங்கள் விஷ்ணுவோடது,
64 குணங்களும் 100% கிருஷ்ணருக்கும், 55 குணங்கள் சிவபெருமானிடமும், 50 குணங்கள் பிரம்மதேவரிடம் இருக்கிறது அப்படின்னு. அப்ப பிரம்மதேவரை விட உயர்ந்தவர் சிவபெருமான். அடுத்த ஸ்லோகம் 10. அயம் துலோக பாலானாம் யசோக்னோ நிரபத்ரபஹ சத்பிர் ஆசரித பந்தா ஏன ஸ்தப்தேன தூஷிதஹ. மொழிபெயர்ப்பு. சிவபெருமான் உலக ஆளுநர்களின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கிறார். நாகரிக நடைமுறைகளின் பாதையினை மாசுபடுத்துகிறார். காரணம், அவர் வெட்கங்கெட்டவர் என்பதோடு எவ்வாறு நடந்து கொள்வது என்பதையும் அறியாதவர் ஆவார். பொருளுரை. தட்சன் அங்கு குழுமியிருந்த அனைத்து முனிவர்களின் மனங்களையும் தன்வயப்படுத்த விரும்பி தேவர்களுடன் ஒருவராக இருந்த போதிலும் சிவபெருமான் தனது நாகரிகமற்ற நடத்தையினால் அனைத்து தேவர்களின் நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கிறார் என்று கூறினார். சிவபெருமானுக்கு எதிராக தட்சன் கூறிய வார்த்தைகளே நன்னடக்கத்தோடு பார்த்தால் வேறு மாதிரியான பொருள் தரும். உதாரணமாக, அவர் சிவபெருமானே யசோக்னா என்று கூறினார். இதன் பொருள் பெயரையும் புகழையும் கெடுப்பவர் என்பதாகும். இதனை மாற்றியும் பொருள் கொள்ளலாம். அதாவது, மற்றவர்களுடைய புகழை கெடுக்கும் அளவிற்கு அவர் புகழ் வாய்ந்தவர் என்று. அடுத்து தட்ச நிர்பத்ரப என்னும் வார்த்தையை பயன்படுத்தினார். இச்சொல்லும் இருவகை பொருள் தரும். ஒன்று, பகட்டு வித்தை காட்டுபவர் என்றும், பிறிதொன்று, எந்தவித அடைக்கலமும் இல்லாதவர்களை ஆதரிப்பவர் என்றும் பொருள் தரும். பொதுவாகவே சிவபெருமான் பூதகணங்கள் அல்லது இழிந்த உயிர்களின் கடவுளாக அறியப்படுபவர். சிவபெருமான் எல்லோரிடத்தும் அன்பு பாராட்டுவதோடு வெகு விரைவில் திருப்தி அடைபவரும் ஆவார். அதனாலேயே அவர்கள் அவரை வணங்குகின்றனர். இது பற்றியே அவர் ஆசதோஷர் என்று அழைக்கப்படுகிறார். பகவான் விஷ்ணுவையோ அல்லது பிற தெய்வங்களையோ அணுக முடியாதவர்களுக்கு சிவபெருமான் அடைக்கலம் தருகிறார். ஆதலினால் நிர்பத்ரபா என்னும் வார்த்தை இப்பொருளிலேயே பயன்பட்டிருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்படின்னா என்ன அப்படின்னா, நிரபத்ர அப்படின்னா அடைக்கலம் தருபவர், இல்ல பகட்டு வித்தை காட்டுபவர் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு. இன்னொரு மீனிங் என்னன்னா, எந்தவித அடைக்கலமும் இல்லாதவர்களை ஆதரிப்பவர். இப்ப பிரேதாத்மாக்கள் நாம பார்த்தா சுடுகாட்டுல இறப்பவர்கள், துர்மரணம் அடைபவர்கள், இவங்கெல்லாம் வந்து சூட்ச்ம உடல்ல தெரிஞ்சிட்டு இருப்பாங்க, ஸ்தூல உடல் இருக்காது. ஆனா அந்த பசி, தாகம் எல்லா உணர்வுகளும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களால அதை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா உடல் என்கின்ற கருவியை கொண்டே பசி, தாகம், காமம், கோபம் இதையெல்லாம் நிறைவேற்ற முடியும். ஆனா உடல் இல்லாதவங்களால என்ன பண்ண முடியும்? எண்ணங்கள் மட்டும் இருக்கும், அந்த பசிங்கிற ஃபீலிங் இருக்கும், தாகம் இருக்கும். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு உடல் இல்லாதனால நிறைவேற்ற முடியாது. ஆனா அந்த உணர்வு இருந்துட்டு இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் வேறொரு உடலுக்கு அலைவாங்க. சில சமயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு உடல்லையே ஒரு ஆத்மா தான் இருக்க முடியும். ஆனா அந்த உடலை கைப்பற்றுவதற்காக அந்த பிரேதாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடல்ல போய் பூந்துக்குவாங்க. அப்ப அந்த ஆத்மாவுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் சண்டை நடக்கும். இது என்னோட உடல், நீ வெளியில போ அப்படின்னு. ஆனா இது சொல்லும், எனக்கு உடல் வேணும், நான் ரொம்ப உடல் இல்லாம கஷ்டப்படுறேன், அதனால நீ வெளியில போ அப்படின்னு. அப்ப 2 ஆத்மாக்கள் அங்க இருக்கிறப்போ அந்த உடல்ல வந்து கோரமான சம்பவங்கள் நடைபெறும். நீங்க கேரளால பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மன் கோயில்ல என்ன கோயில் அது? பகவதி அம்மன் கோயில், கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயிலுங்களா? கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயில்ல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல வந்து இந்த மாதிரி ஆத்மாக்கள், உடம்ப கைப்பற்றினவங்கள ஆத்மாக்களை அடக்கிறதுக்காக அங்க கூட்டிட்டு போவாங்க. அங்க வந்து சோட்டானிக்கரை பகவதி அம்மன். அங்க வந்து அந்த ஆத்மாவை வெளியில வர வச்சு அத ஆணியால கட்டி போட்டு அந்த மரத்துல அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சிலருக்கெல்லாம் சில மற்ற துர் ஆத்மா வந்து உடம்புல போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா சாப்பிடுவாங்க. அவங்க குரல் கூட ஒரு ஆண் ஆத்மா அவங்க உடல்ல போகும்போது ஆண் குரல்ல பேசுவாங்க, ஒரு ஆணிடம் பெண் ஆத்மா போகும்போது பெண் குரல்ல பேசுவாங்க, அடாவடித்தனமா நடந்துக்குவாங்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. இப்படி அவங்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு தருவாங்க. எந்த உடல்ல பூந்தாங்களோ அந்த உடல்ல ரொம்ப தொந்தரவு தருவாங்க. அவங்க வந்து ஒரு அப்நார்மலா நடந்துக்குவாங்க, அதிகமா பேசுவாங்க, சிரிப்பாங்க. நைட் டைம் எல்லாம் அவங்க ரொம்ப ரகலை பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி
ரொம்ப பயம், அத அத உடல்ல வந்து ரொம்ப பயம், கோபம், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த உடல்ல புகருக்கு ஈஸியான வழி இருக்கும் இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம். அப்ப அந்த மாதிரி உடலை ஆக்கியபை பண்ணிடுவாங்க. ஆனா சிவபெருமான் என்ன பண்றார், சுடுகாட்டுல இந்த மாதிரி ஆத்மாக்களை எல்லாம் அவர் கட்டுப்படுத்துகிறார், வேற எங்கேயும் போகாதபடி. ஆனா என்ன ஆகும்னா, அந்த பிரதோஷ நேரத்துல அவங்க எல்லாம் கட்டவிழ்த்து விடப்படுறாங்க, நைட் நேரத்துல. அப்போ இரவு நேரத்துல யாரெல்லாம் வெளியில திரியிறாங்களோ அவங்களெல்லாம் இவங்க எளிதாக கைப்பற்ற முடியும், அவங்க உடலெல்லாம். அதனாலதான் அந்த காலத்துல நைட்ல எல்லாம் அதிக டிராவல் பண்ண மாட்டாங்க, நைட்ல வீட்டுல அடங்கி இருப்பாங்க. இந்த காலத்துல எல்லாருமே பேய்கள் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க, பேய்கள் கூட பயந்துக்கும் அவங்கள பார்த்தா, அந்த அளவுக்கு கலிக்காலத்துல நடந்துட்டு இருக்கு. அப்ப சிவபெருமான் வந்து ஆசுதோஸ் அப்படின்னா சீக்கிரமா யாராவது தவம் பண்ணாங்கன்னா அவர் மயங்கிடுவார், உடனே வரம் கொடுத்துருவார். அதே போல கோபம் வந்தா சீக்கிரம் அழிக்கவும் செஞ்சிடுவார். அதுக்கு பேர் தான் ஆசுதோஸ். அப்ப இங்க வந்து யசோக்ன அப்படின்னா பெயரையும் புகழையும் கெடுப்பவர் அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஆனா இங்க வந்து ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, அதை மாற்றி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மற்றவர்கள் புகழை கெடுக்கும் அளவுக்கு இவருக்கு புகழ் இருக்கின்றது. ஏன்னா சிவபெருமான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கார், அதனால மிகவும் புகழ் பெற்றவர். அவர் பாத்தீங்கன்னா விருந்தாவனத்துல கூட சிவபெருமான் வந்து எல்லா பக்கமும் காவல் இருக்கிறார். விருந்தாவனத்துல அவ்வளவு சீக்கிரம் யாராலும் நுழைஞ்சிட முடியாது. 8 திக்கும் அவர் வந்து அவருடைய கோயில் இருக்கும். சிவபெருமானை வழிபட்டுத்தான் விருந்தாவனத்துல நுழையணும். அப்ப சிவபெருமான் மிக உயர்ந்த நிலை. அப்போ சிவபெருமானை வந்து ஒரு சமயம் ராவணன் வந்து சிவபக்தன். அப்ப சிவபெருமான் வந்து நிறைய அவனுக்கு வரம் கொடுத்திருக்கார். ராவணனோட ஒரே ஒரு கெட்ட இது என்னன்னா காமம், பெண்களை பார்த்து மயங்குறது. ஏன்னா வெரைட்டியா எப்படி ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றாங்க, பல நாடுகளோட ஸ்டாம்பை வந்து கலெக்ட் பண்றது ஒரு ஹாபியா வச்சிருப்பாங்க. அது போல ராவணன் என்ன பண்ணுவான்னா, பல நாடுகள்ல இருக்கிற அழகான மங்கையர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனோட நாட்டுல வச்சிருப்பான், இலங்கையில வச்சிருப்பான். அப்போ இவன் ரொம்ப அட்டூழியம் பண்றானேன்னு அவங்க அம்மா என்ன பண்ணுவான்னா, நீ போய் ஆத்மலிங்கம் எடுத்துட்டு வா, கைலாயத்துல போய் சிவபெருமான்ட்டு கேட்டு அப்படின்னு அனுப்புவாங்க. ஆனா அங்க கைலாய மலைக்கு போன உடனே பார்வதி தேவி பார்த்த உடனே அவனுக்கு காமம் உண்டாகி சிவபெருமான்கிட்ட என்ன வேணும்னு சிவபெருமான் கேட்கிறாரு. உங்கள் மனைவி வேணும் அப்படின்னு கேட்கிறான். உடனே சிவபெருமான் கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ உமாதேவிக்கு ரொம்ப கோபம், என்ன மனுஷன் இவன், உடனே என்னை வந்து ஒரு அசுர குணம் இருக்கிறவங்கிட்ட ராவணன் கூட போக சொல்றாரு அப்படின்னுட்டு. ஆனா கோபத்தை அடக்கிட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னுட்டு. அப்ப ராவணன்கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, எப்ப நீ இன்னொரு பெண்ணை பார்த்து மயங்கிடுறாயோ நான் பின்னாடியே வருவேன், ஆனா நீ எப்ப ஒரு பெண்ணை பார்த்து திரும்புறியோ நான் உடனே அங்கிருந்து விலகிடுவேன், அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கோ அப்படின்னு. அவன் ஒத்துக்கிறான். அப்ப போயிட்டே இருக்கும்போது மண்டோதரி அவங்க பாக்குறாங்க, ரொம்ப அழகான பெண். அவங்க வந்து தோட்டத்துல விளையாண்டு இருக்காங்க, கார்டன்ல. அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டு அங்க போக ஆரம்பிச்சான். உடனே உமாதேவி திரும்பி கைலாயத்துக்கு போயிடுறாங்க. அப்படி சிவபெருமான் எதிலும் பற்றற்றவர், மனைவி, மகள், மக்கள்னு அவர் எப்பவுமே அதுக்காக கிடந்து உழல்வது கிடையாது. ஏன்னா சிவபெருமான் எப்பவும் ஆழ்ந்த தியானத்தில் நற்குணங்களோட மிகவும் மேன்மையானவராக திகழ்ந்தார். ஆனா இங்க என்னன்னா தக்ஷன் வந்து ஒரு சாதாரண நிலையில இருக்கிற ஒரு பிரஜாபதி தான், முக்குணங்களுக்கு உட்பட்டவர். ஆனா இவர் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதனால அவரை புரிஞ்சுக்க முடியல. தன்னோட நிலையிலிருந்தே சிவபெருமானை நோக்கிறார், இவர் ரொம்ப எளிமையானவர், பிச்சைக்காரர் அப்படின்னு. என் மகள் வந்து மிக மிக மேன்மையான நிலையில இருக்கிறா அப்படின்னு. சோ அடுத்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி, நான் வந்துடுறேன். ஹரே கிருஷ்ணா. மகேஷ் மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிச்சு விளக்க சொல்ல போறேன். படிக்கிறா, யார் படிக்கிறாங்க? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிங்க. ये हरे कृष्णा. नमो ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्णा. पदम 11. ஏஷா மே
சிஷ்யதாம் பிராப்தோயன் மேதுகிர் அக்ரகதி பாணி மிப்ராக்னி முகதக ஷாவித்யா இவ ஷாதுவத். மொழிபெயர்: அக்னி சான்றாக அந்தணர்களின் முன்னே எனது புதல்வியை எப்பொழுது கரம் பற்றினாரோ அப்பொழுதே அவர் எனக்கு அடுத்த கீழ்நிலையில் உள்ளவர் என்பதை ஏற்றுக்கொண்டார். காயத்ரிக்கு இணையான எனது புதல்வியை மணந்து கொண்டதோடு ஒரு நேர்மையான மனிதரைப் போல் அவர் நாடகம் ஆடுகிறார். பொருளுரை: சிவபெருமான் ஒரு நேர்மையாளரைப் போல் நடிக்கிறார் என்னும் தட்சனின் கூற்று சிவபெருமான் நேர்மையற்றவர் என்றும் சுட்டுகிறது. காரணம், தனது மருமகனாய் இருந்தும் தன்னிடம் மரியாதையுடன் சிவபெருமான் நடந்து கொள்ளவில்லை என்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சிவபெருமான் மீது அவருடைய மாமனாருக்கு மிகுந்த கோபம் வருவதற்கு காரணம் அவருக்கு மரியாதை செய்யவில்லை என்பதுதான். அக்னி சான்றாக அவர் புதல்வியை கரம் பற்றிய கையோடு அவர் கீழ்நிலையில் இருப்பவர் என்பதை ஏற்றுக்கொண்டார். இவர் நேர்மையான மனிதரைப் போல் நாடகம் ஆடுகிறார் என்று அவருடைய மாமன் தட்சன் கூறுகிறார் சிவபெருமானை அதோடு அவர் நேர்மையாளர் போல் நடிக்கிறார் என்றும் தட்சன் சொல்கிறார். நேர்மையற்றவர் என்றும் சுட்டிக்காட்டுகிறார். நேர்மையாளர் அல்ல என்றும் நடிக்கிறார் என்றும் நேர்மையற்றவர் என்றும் சுட்டிக்காட்டுகிறார். தனது மருமகனாயிருந்தும் தன்னிடம் மரியாதை கொடுக்கவில்லை என்பதற்காக அவ்வளவு கோபமாக உள்ளார் சிவபெருமான். இந்த பதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம். ஹரே கிருஷ்ணா. பதம் 12 மாதாஜி வர்ற வரைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுமா? படிங்க மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. பதம் 12. ஹீத்வா மிருக சாவாகய பாணிம் மர்கட லோசனக பிருத்யுத்தானாம் பிலாதர் ஹே வாசாபி அக்ருத நோகிதம். மொழிபெயர்ப்பு: இளம் மானை போன்ற அழகிய விழிகள் உடைய எனது புதல்வியை மந்தியை போல விழிகளுடைய இவர் மணந்து கொண்டார். ஆனாலும் என்னை கண்டு எழுந்து நிற்கவோ இனிமையான வார்த்தை கூறி இவர் வரவேற்கவோ இல்லை. இளம் மானை போன்ற இளம் மானம் போல இருக்கிற என்னோட மகளோட இருக்கிற புதல்விய மணந்து மாதாஜி வந்துடுறேன். சொல்லுங்க. இளம் மானம் போல இருக்கிற அழகிய விழிகளுடைய அவரோட பொண்ணை வந்து சிவன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனாலும் என்னை கண்டு எழுந்து நிற்கவோ ஒரு இனிமையான வார்த்தை கூறவே இல்லை, வரவேற்கும் இல்லைன்னு சொல்லி சிவபெருமான கூடுறாரு. அதுதானுங்க மாதாஜி. அவர்களுடைய சிவபெருமானின் கண்ணை விழிகளை மந்திக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள். மந்தி குரங்கு என்றது அர்த்தம். மந்தி குரங்கு. சரி சரி. இனிமையான வார்த்தைகளை கூறி அவரை தட்சன் சொல்றாரு. 13. ஹரே கிருஷ்ணா மாதாஜி வந்துட்டீங்களா? பதம் 13 படிங்க மாதாஜி. பதம் 13 யார் படிக்கிறாங்கப்பா? நீங்களே படிங்க மாதாஜி. யார் படிக்கிறீங்க? படிங்க. லுப்த கிரியா சூத்ரே அனிச்சன்னா ஆபி ஆதாம் பாலாம் சூத்ரையா யோசதிம் கிம். ஏசி பக்திவேதாந்த சுவாமி சேல பிரபுபாதருக்கு ஜே. மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. நாகரிக விதிகள் அனைத்தையும் சீர்குலைந்த இவருக்கு எனது புதல்வியை கொடுக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் ஒழுங்குமுறை விதிகளை எதையும் கடைபிடிக்காத மாசற்றவர் இவர். இருந்தாலும் சூத்திரனுக்கு வேதத்தினை உணர்வது போல நான் இவருக்கு எனது மகளை கொடுக்க சம்மதித்தேன். பொருளுரை: ஒரு சூத்திரன் வேதங்களை கற்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றான். அவனது தூய்மையற்ற பழக்க வழக்கங்களையோ அவன் வேத வரிகளையோ கேட்பதற்குரிய தகுதிகளையை இழக்கச் செய்கின்றன. அந்தனுக்குரிய தகுதிகளை அடையாத ஒருவன் வேத இலக்கியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பது எதை போன்றது என்றால், இளங்கலை பட்டம் பெறாத ஒருவன் நேரடியாக சட்ட கல்லூரியில் சேர முடியாதது போன்றதாகும். தட்சனின் கருத்து சிவபெருமானின் தூய்மையற்றவர் அழகிலும் கற்பிலும் ஒளிவுற திகழும் தனது மகள் சதியினை மணக்கும் தகுதி அவருக்கு இல்லை என்பதாகும். இது தொடர்பாக இங்கே பயன்படுத்தியிருக்கும் வார்த்தை பின்ன சேதவே என்பதாகும்.
வேத நெறிகளை பின்பற்றாத நல்வழிக்க விதிகளை நாசமாக்கியவர் என்பது பொருள். அதாவது தனது மகளுக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த திருமணம் முறையானதில்லை என்பது தட்சனின் கருத்து ஆகும். ஹரே கிருஷ்ணா. சொல்ற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்க வந்து தக்ஷன் சிவபெருமானை அவமதிப்பதில் ரொம்ப மும்மரமா இருக்காரு. ஏன்னா வேண்டாத மாமியாக்கு தொட்டா குத்தம் பட்டா குத்தம் அப்படிங்கிற மாதிரி இங்க சிவபெருமானை வந்து தூற்றுவதில் தக்ஷன் மிகுந்த உற்சாகமா ஈடுபட்டிருக்கான். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி, சத்தம் வருது. சந்திரா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. மாதாஜி 12 13 மாதாஜி? 13 மாதாஜி, 13. அப்போ ஒரு சூத்திரன் வந்து அந்த காலத்துல சூத்திரனுக்கு வேதங்களை கற்பதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தை கையில நம்ம வந்து டைமண்ட் நெக்லஸ் கொடுத்து விளையாடுன்னு சொல்லுவோமா? சோ அதுக்கு தொலைச்சிரும். அது போல ஒரு சூத்திரனுக்கு வேதங்கள் கற்க இடம் கொடுத்தா என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனால சரியா புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாத. அதனாலதான் ஏகலைவன் அர்ஜுனன் வந்து போர்க்கலைகளை அவங்க குருகிட்ட இருந்து கத்துக்கும் போது ஏகலைவன் மறைமுகமாக மறைஞ்சு நின்னு அதெல்லாம் கத்துக்கிட்டான். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, பின்னாடி அவன் வந்து துரியோதனர்கள் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அர்ஜுனனுக்கு ஈக்குவலா அவன் அந்த போர்க்கலைகளை தண்டத்தைகளை கத்துக்கிட்டாலும் அது பாதிப்பா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் அவனுடைய விரலை அந்த குரு வந்து கேட்டார். சோ இந்த மாதிரி தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதி இல்லாதவருக்கு உயர்ந்த ஒன்று கிடைச்சது அப்படின்னா அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சூத்திரன் வந்து வேதங்களை கற்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அவனது தூய்மையற்ற பழக்க வழக்கங்களே அவன் வேத நெறிகளை கேட்பதற்குரிய தகுதியினை கேட்க செய்யுது. தூய்மையற்ற பழக்க வழக்கங்கள் அப்படின்னா அவன் வந்து தமோ குணத்திலையும் ரஜகுணத்திலையும் செயல்படுவான். அந்தணனுக்குரிய குணம் என சத்துவ குணம். அப்போ அந்தணன் மட்டும்தான் அந்த யுகங்கள்ல வேதங்கள் கற்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இங்க இவன் தக்ஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சிவபெருமான் தூய்மையற்றவர் அப்படின்னு நினைக்கிறான். தன்னோட மகள் வந்து மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க, அழகான பெண் பார்வதி தேவி. நமக்கு எல்லாம் தெரியும், துர்கா தேவி, பார்வதி தேவி, மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி, விசாலாட்சி அப்படின்னு பல்வேறு பெயர்கள் அவங்க அழைக்கப்பட்டு பல கோயில்கள்ல குடிக்கொண்டு இங்க மக்களுக்கு அவங்க அருள் புரியுறாங்க. அவங்கதான் இப்போ பார்வதி தேவி சதி தேவியாக தக்ஷனுக்கு மகளாக பிறந்திருக்காங்க. தக்ஷன் செய்த புண்ணிய பலனினால அவங்க பிறந்திருக்காங்க. ஆனா தக்ஷன் நினைச்சிட்டான் பார்வதி தேவி தனக்கே உரியவள் அப்படின்னு. எப்படி நாமெல்லாம் நினைக்கிறோம், நம்ம குழந்தைகள் வந்து எனக்கு அந்த என்னுடைய உடம்பில் பிறந்ததுனால என்னுடைய மகன் என்னுடைய மகள் அப்படின்னு கண்மூடித்தனமா பாசம் வச்சு அந்த உடலை கொடுத்தது யார்? அந்த ஆத்மாவை நம்ம உடம்புக்குள்ள கொடுத்தது யார் அப்படின்னா பகவான், சாக்ஷாத் பகவான் தான் கொடுத்தார். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், முழுசா உரிமை எடுத்துக்கிட்டு அவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியில நம்ம பெப்பரப்பேன்னு போயிடுவோம். அது வேற விஷயம். இப்படி சிவபெருமான் வந்து முறையற்றவர், அவருக்கு வந்து வேதங்களை கற்கிற தகுதி கூட கிடையாது, வேத நெறிகளை பின்பற்றாம விதிகளை நாசமாக்குறாரு. இப்படி எல்லாம் அவன் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ, எப்படியெல்லாம் சிவபெருமானை அவமதிக்க முடியுமோ சபையில அப்படியெல்லாம் அவமதிக்கிறான் தக்ஷன். அடுத்தது ஸ்லோகம் 14-15. பிரதேவாசேஷு கோரேஷு பிரேதைர்பூத கணைர்விருதः அடதி உன்மத்வன் நக்னோவ்ய யப்த கேஷோ ஹசன் ருதன் சிதாபிம்ச கிருத ஸ்நான பிரேத ஸ்ரங்ஸ்திபூஷணः சிவாபதேஷோ ஹி அசீவோ மத்தோ மத்த ஜனப்ரியः பதி பிரமத நாதானாம் தமோ மாத்ரா மகாத்மனாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
அழு அழுக்கு நிரம்பிய சுடுகாட்டில் அவர் வசிக்கிறார். அவரது நண்பர்களோ பேய்களும் பூதங்களும் ஆகும். உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு பித்தனை போல் ஒரு நேரம் சிரித்து கொண்டும் மறுநேரம் அழுது கொண்டும் இருப்பார். ஒழுங்காக நீராடுவதில்லை. ஆபரணங்களால் அணிந்து கொள்வது மண்டையோடுகளையும் எலும்புகளையுமே. மங்களம் என்னும் பொருள் தரும் சிவன் என்னும் சொல் அவரது பெயரில் மட்டுமே உள்ளது. உண்மையில் அவர் பித்தனும் அமங்கலமானவனும் ஆவார். தமோ குணம் நிரம்பிய பித்தர்களின் நெருங்கிய நண்பனும் அவர்களின் தலைவரும் இவரே ஆவார். பொருளுரை: தினசரி நீராடாதவர்கள் பித்தர்கள் அல்லது பேய்களின் துணைவர்களாக இருப்பார். பார்ப்பதற்கு பரமசிவன் அவ்வாறு தோன்றினாலும் சிவம் என்றால் மங்களம் என்று பொருள் தரும். பெயருக்கும் அவர் பொருத்தமானவரே ஆவார். தமோ குணம் என்னும் அறியாமை இருளில் உழல்பவர்களிடத்தில் தினசரி நீராடுவது அசுத்தமாயிருக்கும் குடிகாரர்களிடத்தும் அவர் அன்புடையவராக இருக்கின்றார். சிவபெருமான் இது போன்ற இழிப்பிரிவுகளுக்கு கூட அடைக்கலம் தந்து நாளடைவில் அவர்களை ஆன்மீக உணர்வு பெறச் செய்வது மிகவும் கடினமானதாகும். இருந்தாலும் சிவபெருமான் அவர்களை பாதுகாக்கிறார். அதனாலேயே வேதங்கள் அவரை எல்லா மங்களங்களும் நிறைந்தவர் என்று கூறுகின்றன. வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்கள் கூட அவரது துணையினால் விடுதலை பெறும். வாழ்க்கையில் மிக பெரியவர்கள் கூட இது போன்ற வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். இதனால் பயனடைவது அவர்கள் அல்ல. வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களை இறைவனின் படைப்பில் பல்வேறு விதமான உயிர்குலங்களில் உள்ளன. அவர்களில் சிலர் தத்துவ குணம் சத்துவ குணமா மாதாஜி? தத்துவன்னு போட்டிருக்கு. சத்துவ குணம் தானுங்க. சத்துவ குணம், சிலர் ரஜோகுணம், சிலர் தமோ குணம் நிறைந்தவர்களாக இருக்கின்றனர். கிருஷ்ண சிந்தனையில் முன்னேறிய வைஷ்ணவர்களின் பாதுகாவலராக பகவான் விஷ்ணு விளங்குகிறார். உலகின் செயல்களிடத்தில் பற்றுடையோர்களின் பாதுகாவலராக பிரம்மதேவன் விளங்குகிறார். ஆனால் சிவபெருமானோ மிகுந்த அன்புடையவர். அதனால் விலங்குகளை விட கீழான தமோகுணம் மிக்க மனிதர்களின் பாதுகாவலராக விளங்குகிறார். இதனாலேயே சிவபெருமான் மிகவும் சிறப்பாக மங்களமானவர் என்று அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சிவபெருமான் ஹரே கிருஷ்ணா. அழுக்கு நிரம்பிய சுடுகாட்டுல அவர் வசிக்கிறார். பேய்களோட பூதங்களோட அவர் இருக்கிறார். அப்ப சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிறார். பித்தனை போல சிரித்து கொண்டும் சில நேரம் அழுதுட்டு இருக்கிறார். நீராடுறது கிடையாது. ஆபரணங்களை அணிச்சுக்கிறது கிடையாது. அதுக்கு பொதுவா மண்டையோடுகளை அணிச்சுக்கிறார் அப்படின்னு எல்லாம் இங்க அவரை தூற்றுகிறார் தக்ஷன். தக்ஷன் பெரிய லெவல்ல இருந்தாலுமே சில சமயம் பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு கூட ஆணவம், அந்த மாயை மூடிரும். அவங்க ரொம்ப பேசுறது யானைக்கும் அடி சேர்க்கும்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள் எல்லாமே தெரிந்திருந்தாலும் கூட தவறு செய்வார்கள். ஆனா தக்ஷன் பொய் அகங்காரத்துல இருக்கிறதுனால ரொம்பவே தவறு பண்றார். பெரிய தவறு என்ன? வைஷ்ணவ அபராதம். தூய வைஷ்ணவரான சிவனை நிந்தனை செய்யறதுல இப்ப ரொம்ப உற்சாகமா ஈடுபட்டு இருக்கார். சிவ அப்படின்னாலே மங்களம். அப்புறம் மங்களம் பொருந்தியவர் சிவபெருமான். இப்படி அவரை சிவம் என்றால் மங்களம். அவருக்கு பொருத்தமான பேர் அது. இப்ப தமோகுணம் எனும் அறியாமை இருளில் உழல்பவர்களிடத்து தினமும் நீராடாது அசுத்தமாயிருக்கும் குடிகாரர்களிடத்தும் அவர் அன்புடையவராய் இருக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு சாஸ்திரங்கள் தினமும் 3 முறை நீராட வேண்டும். இப்போ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் மற்றும் பிரம்மச்சாரிகள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா 3 முறை நீராடுவாங்க. ஆனா குடிகாரர்கள் எல்லாம் 1 முறை கூட ஒரு நாள்ல குளிக்க மாட்டாங்க. தமோ குணத்துல இருக்கிறவங்க குளிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சோர்வான ஒன்று. ஆனா பிராமணர்கள் பாத்தீங்கன்னா எழுந்த உடனே குளிச்சிருவாங்க. குளிச்சுட்டுதான் மற்ற வேலைகளை பண்ணுவாங்க. ஆனா இது போன்ற இழிப்பிறவியில பிறந்தவர்களை கூட அவர் தத்து எடுத்துக்கிறார். அவங்களை கரெக்ட் பண்றதுக்காக சிவபெருமான் அவங்களை பாதுகாக்கிறார். இப்ப வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்கள் கூட அவரது துணையினால் விடுதலை பெறும். இதனால் பயனடைவது அவர்கள் அல்ல, வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களே. இப்போ வாழ்க்கையில மிகப்பெரிய பெரியவர்கள் கூட இந்த வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களை பாக்குறாங்க. ஆனா சிவபெருமான் இவங்களை எல்லாம் மீட்டெடுக்கிறார். அப்ப இறைவனோட படைப்புல பல உயிரினங்கள் இருக்கு. சிலர் சத்துவ குணத்துல இருக்கிறாங்க, சிலர் ரஜோ குணத்துல இருக்கிறாங்க, சிலர் தமோ குணத்துல இருக்கிறாங்க,
முக்குணங்களும் கலந்து 81 விதமாக இருக்கிறாங்க. ஆனால் சிந்தனையில் முன்னேறிய வைஷ்ணவர்களின் பாதுகாவலராக கிருஷ்ணர் இருக்கிறார். ஆனா சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுத்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்களுக்கும் விஷ்ணு பாதுகாப்பா இருக்காரு. ஆனா மத்தவங்களை எல்லாம் விட்டுறாரா? கிடையாது. அவங்களையெல்லாம் சிவபெருமானோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றார். அப்ப உலகியல் செயல்கள் எடுத்து பற்றுடையவர்களிடம் பாதுகாப்பதற்காக பிரம்மதேவன் இருக்கிறாரு. சிவபெருமான் ரொம்ப அன்புடையவர். அதனால் விலங்குகளை விட கீழான தபோகுணத்தில் மிக்க மனிதர்களோட பாதுகாப்பா சிவபெருமான் இருக்கிறார். அதனால அவர் மங்களகரமானவர். இப்போ ஒரு 4 குழந்தையில ஒரு குழந்தை ரொம்ப மோசமா இருக்கு, தாய் விட்டுருவாளா? அந்த குழந்தையும் அவ பாதுகாக்கிறா. ஆனா மற்ற குழந்தைகளை ரொம்ப அதிகமா அக்கறை எடுத்துக்கிறா. அந்த கீழான குழந்தை ரொம்ப மோசமான நடவடிக்கையில ஈடுபட்டாலும் அவளை விடுறது, அந்த குழந்தை விடுறது கிடையாது அந்த தாய். அது போல இங்க கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, படைக்கும் தொழில்ல படைத்தல் காத்தல் அழித்தல்ல காத்தல் அப்படிங்கிறது விஷ்ணுவோடது, அழித்தல்ங்கிறது சிவபெருமானோடது. ஆனா இங்கே வைத்து அந்த தமோகுணத்திலும் ரஜோகுணத்திலும் ஆழ்ந்திருக்கும் மக்களை எப்படி அவங்க எல்லாம் கர்மகாண்டிகள். சிவபெருமானை எதுக்காக வழிபடுறாங்க? ரொம்ப பாசத்தோடையா, சிவனே உன்னோட லோகத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக கிடையாது. சிவபெருமானிடம் மேன்மையான அன்பெல்லாம் கிடையாது. இப்ப சிவபெருமான் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் எல்லாருமே அன்புடன் போறாங்க. சிவபெருமானை அபிஷேகத்தால குளிப்பாட்டி அவருக்கு ஆராதனை பண்ணணும், வேற எதுவுமே எனக்கு வேண்டியதில்லை அப்படின்ற தூய அன்போடெல்லாம் போறது கிடையாது. எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை நாடுகிறார்கள். சிவபெருமானும் அதை தர்றாரு. ஏன்னா அவர் ஆசுதோஸ், சீக்கிரமா இரக்க குணம் கொண்டவர், அதனால சீக்கிரமா கொடுத்துருவார். அதே போல மாயாதேவி என்ன பண்ணுவாங்க? சீக்கிரமா எடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு கொடுத்து கொண்டே இருந்தால் எல்லாருமே இங்கேயே தங்கிருவோமே, ஜட உலகையே உண்மை என நம்பி எல்லாரும் இங்கேயே இருந்துருவோம். அதனால மாயாதேவி என்ன பண்றாங்க? சிவனின் மனைவியான மாயாதேவி சிவபெருமான் ஒரு பக்கம் கொடுத்தா இவங்க அப்பா ஒரு பக்கம் எடுத்துருவாங்க. ஒரு 3 வருஷம் நல்ல லாபங்க தொழில்ல. அடுத்த வருஷம் ஃபுல்லா அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்படி ஏற்ற இறக்கம் எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இருக்கும். எதனால? நாமெல்லாம் இந்த பொய்யான உலகில் நம்ம மாயில ஆட்கொள்ளப்பட்டதுனால நாமெல்லாம் இங்க இன்பம் இருக்கிறதா நினைச்சு, இங்க உண்மை இருக்கிறதா நினைச்சு நாமே ஏமாற்றிக்கொண்டு இங்க தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் உடலால பாக்குறோம், வெளிப்புற தோற்றங்களால் எல்லாத்தையும் பாக்குறோம், அது எல்லாமே பொய். ஆனா சூட்சுமமான நிலைகளில் உள்ள உண்மைகளை புரிந்து கொள்ள நாம் மறுக்கின்றோம். ஏன்னா உண்மை எங்க இருக்கு? ஒளிஞ்சிருக்கு. வெளியில தெரியறதெல்லாம் என்ன? பொய்யான தோற்றங்கள், மாய பிம்பங்கள். அடுத்தது ஸ்லோகம் 16. தஸ்மா உன்மாத நாதாய நஷ்ட சௌசாய துஹ்ருதே தத்தாபத மாயா சாத்வி சோதி பரமேஷ்டினா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. படிங்க. தூய்மை என்பது ஒரு சிறிதுமின்றி மனத்துக்கண் மாசுடையவராக இவர் விளங்கிய போதிலும் பிரம்மதேவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே கற்பிற் சிறந்த எனது அருமை மகளை இவருக்கு அளித்தேன். பொருளுரை. தூய்மை, நன்னடத்தை, செல்வம், சமூக பெருமை ஆகிய குடும்ப மரபுகளுக்கு பொருந்தவே தமது புதல்விகளை பெற்றோர் மனமுடித்து கொடுப்பது அவர்களது கடமையாகும். தனது தந்தையான பிரம்மதேவனின் வேண்டுகோளை ஏற்று தனது அருமை மகளை தனது கருத்துப்படி அசிங்கமான ஒருவருக்கு மனமுடித்து கொடுத்து விட்டோமே என்று தட்சன் மனம் வருந்தினார். தனது தந்தையின் வேண்டுகோளினால் வந்த வினை இது என்று ஆத்திரம் மிகுந்திருந்ததனால் தட்சன் பிரம்மதேவனை தனது தந்தை என்று குறிப்பிட்டது பரமேஷ்டி, அதாவது உலகின் குறிப்பிடாது மாதவி. தனது தந்தை என்று குறிப்பிடாது பரமேஷ்டி. பிரம்மதேவன் தனது தந்தை என்று குறிப்பிடாது பரமேஷ்டி, அதாவது உலகின் பரம ஆச்சாரியார் என்று அழைக்கிறார். பிரம்மதேவனின் வேண்டுகோளை ஏற்று ஒரு மோசமானவருக்கு தனது மகளை கொடுத்து விட்டதினால் பிரம்மதேவன் கூட குறைமதி உடையவரே என்று தட்சன் குற்றம் சாட்டினார். சினமான தீ அறிவை புதைக்கும் ஆற்றலினால்தான் சிவபெருமானை மட்டுமல்லாது தனது சொந்த தந்தையான பிரம்மதேவனையும்
தட்சன் கடிந்து கொண்டார். காரணம், தனது புதல்வியை சிவபெருமானுக்கு கொடுக்கச் சொன்ன பிரம்மதேவனின் அறிவுரை அத்தனை நயமானதன்று என்று அவர் கருதினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பெற்றோரின் கடமை என்னன்னா, தனக்கு பிறந்த மகனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரியான இடத்தில் திருமணம் செய்து வைக்கணும். ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்து, அந்த பின்புலம் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கடமை, பெற்றோருக்குரிய கடமை, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். அப்ப இங்க வந்து தக்ஷனுக்கு தனது புதல்வியான சதி தேவியை யார் கல்யாணம் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணினா அப்படிங்கிறது வெளியில வருது. அப்போ தக்ஷனின் தந்தையான பிரம்மதேவர் தான் சிவபெருமானை மனம் முடித்து வைக்கும்படி தக்ஷனுக்கு அறிவுரை சொல்றாரு, கட்டாயம் படுத்துறாரு. ஏன்னா சிவபெருமானோட நிலை பிரம்மதேவருக்கு தெரியும். அவர் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறார். தன்னோட நெற்றியிலிருந்து வந்தாலும் அவர் வந்து பகவானுடைய இன்கார்னேஷன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா தக்ஷன் முட்டாளா இருக்கிறதுனால அது தெரிஞ்சுக்கல. அதனால யாருனால நான் இப்படி ஒரு மருமகனை ஒரு தோற்றத்துல வந்து இழிவான மண்டையோட எல்லாம் போட்டுட்டு பாம்பெல்லாம் எங்கங்க கட்டிக்கிட்டு புலித்தோலையோ மாட்டோலையோ உடுத்திக்கிட்டு ஒரு அலங்காரமே இல்லாம நகையெல்லாம் இல்லாம ரொம்ப எளிமையா இருக்கிற சிவபெருமானை பார்த்து, ஜடாமுடியோடு இருக்கிற சிவபெருமானை பார்த்து தக்ஷனுக்கு எப்பவுமே ஒரு வெறுப்பு. என்னோட பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, எவ்வளவு அறிவானவ, இவளுக்கு பொருத்தமே இல்லாத ஒருத்தனை புடிச்சு கட்டி வச்சுட்டோமே, இது எல்லாம் என்னோட அப்பானால வந்த விளைவு தானே. அதனால தன்னுடைய தந்தை என்றும் பாராது பிரம்மதேவரை வந்து அவன் ஆச்சாரியர் அப்படின்னா ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சினத்தினால கோபத்தினால கடிஞ்சுக்கிறான். அதாவது நேத்து சொன்னோம் இல்லைங்களா, எப்படி கோபமானது தன்னை அழிக்கக்கூடியது. கோபப்படுறதுனால நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்மளோட அறிவை நாம் இழந்துருவோம். காமயச குரோதயச குரோதோத்பவதி சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசாத் பிரணஷதி. அந்த இடத்துல புத்தி வேலை செய்யாது. யாருக்கெல்லாம் கோபம் வருதோ அப்ப பாருங்க, வாயில வேண்டாத வார்த்தைகள் வெளிப்படும், முகம் விகாரமாகும், கண்கள் பெருசாகும், மூச்சு சுடு காற்றா வெளிப்படும். இப்படி உடம்புல வந்து நாடி நரம்பு எல்லாமே அதனோட இயக்கங்கள் பாதிக்கும். அப்ப அடிக்கடி கோவப்படுறவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வரும். ப்ரெஷர்னால ஹார்ட் வீக் ஆகும், ரத்த நாளங்கள் அடைக்கும். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழ்ந்த மனிதர்கள் 120 வயசு வரைக்கும் கூட வாழ்ந்தாங்க. ஆனா இங்க கோவப்படுறவங்க என்னங்க, ஒவ்வொரு நிமிடம் கோவப்படுறவங்க வந்து தன்னுடைய வாழ்நாள்ல இவ்வளவு மணி நேரத்தை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கோபத்தினால் பல நோய்கள் உண்டாகுது. தக்ஷன் இப்போ அந்த கோபத்துலதான் இருக்காரு. சிவபெருமானை குறைமதியுடையவர், பிரம்மதேவரை குறைமதியுடையவர் அப்படின்னு திட்டுறாரு அப்பாவையே. ஏன்னா பிரம்மதேவர் வந்து மிக உயர்ந்த நிலை, அவர்தான் பிரஜாபதிகளுக்கெல்லாம் பிரஜாபதி அவர்தான். பகவானோட நாபிக்கமலத்தில் உதித்தவர், தூய பக்தர் அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு பிரம்மர் பதவியே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தன் தந்தையே குறை சொல்லும் அளவுக்கு இவர் மதிக்கெட்டு போய், ஆனா பிரம்மதேவரை என்ன சொல்றாரு, மதி குறைந்தவர் அப்படின்னு சொல்றாரு, குறைமதி உடையவர்னு. அடுத்தது ஸ்லோகம் 17. மைத்ரேய உவாச்ச வினித்யைவம் சக்ரிசம் அப்ரதீபம் அவஸ்திதம் தசோ அதாப உபஸ்ருஷ்ய கிருதா சப்தும் பிரசக்ரமே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மைத்ரேய முனிவர் தொடர்ந்து கூறினார். இதன் பின் தக்ஷன் தனக்கு எதிராக சிவபெருமான் அமர்ந்திருப்பதை கண்டு தனது கரங்களையும் வாயினையும் நீரால் கழுவிவிட்டு பின்வரும் வார்த்தைகளினால் மீண்டும் அவரை சபித்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ சிவபெருமான் வந்து தனக்கு எதிராக அமர்ந்திருக்கிறதை பார்த்து, ஏன்னா கோவப்படுறவங்க நம்ம முன்னாடி அமைதியா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கோபம் இன்னும் அதிகமாகும். எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க சிலர் பேசும்போது நம்மளுக்கு கோபம் கொஞ்சம் அடங்கி நாம திருப்பி பேசிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப பேசாம
அவர் சொல்றதே காதுல விழுகாம வச்சுட்டோம். இப்படித்தான் நம்ம இருக்கணும் சிவபெருமான பிள்ளை. யாராவது கோவத்துல நம்மளை பேசும்போது நாம வந்து எதிர்வினை காட்டினோம் அப்படின்னா நாமளும் சேர்ந்து அந்த இதுக்குள்ள மாட்டிடுவோம். இது மிகப்பெரிய ஒரு மாயையோட சூழ்ச்சி வலை. அந்த வலைக்குள்ள நம்மளை வீழ்த்த பார்ப்பாங்க நிறைய பேரு. கோவத்தால வந்து அவங்க கத்தும்போது நாம திருப்பி கத்துவோம். அதனோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பல மடங்கு அதிகமாயிரும். நீங்க யாராவது நம்ம மேல கோவப்படும் போது அமைதியா இருந்து பாருங்க, அதனோட விளைவு பெருசா இருக்காது. ஆனா திருப்பி நாம கோவப்பட்டு கத்துனோம்னு வைங்க, அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவோம். ஐயோ நான் அந்த இடத்துல சும்மா இருந்திருக்கலாமே, நான் வார்த்தை விட்டுட்டேனே. ஏன்னா அவங்களோட கோவம் கூட பின்னாடி பெருசா தெரியாது. நாம சொன்ன வார்த்தைகள், நாம நடந்த விதம், இதெல்லாம் தான் மத்தவங்க பேசுவாங்க, நம்மளத்தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சமா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, நாம அவங்களுக்கு மேல பல மடங்கு ரியாக்ட் பண்ணிருப்போம். ஏன்னா ஒரு கோவத்தால் அழிக்கணும்னு பார்க்கும்போது அந்த கோவத்தை விட நம்மளுக்கு 2 மடங்கு கோவம் அதிகமா இருக்கும்போது அது அழிஞ்சிரும் நாம நினைச்சிருப்போம். நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் வேற. ஆனா அங்க தீக்குள்ள பெட்ரோல் ஊத்துனா என்ன ஆகும், இன்னும் அதிகமா தான் பரவும். அது போல நாம வந்து பெட்ரோல் ஊத்தி வச்சிருப்போம். சோ அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் அது பாதிக்கும், நம்மள மட்டும் இல்ல. ஒரு நல்ல இடத்துல கோவப்பட்டோம் அப்படின்னா அடுத்தவங்க சந்தோஷம். இப்ப என்ன ஆகுது, இங்க சபையில எல்லாருமே நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்க. ஆனா இங்க என்ன நடக்கிறது, என்ன குற்றம் சொல்லுவது, சபையில் குற்றம் சொல்லுவது. ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியில அசுத்தமான ஒன்று இங்க நடந்துட்டு இருக்குது தக்ஷனால. ஸ்லோகம் 18. அயம் து தேவ யஜன இந்திரோ பேந்திராதிபிர்பவஹ சக பாகம் ந நவதாம் தேனவர் தேவ கணாதம. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. கேள்விகளில் கிடைக்கும் அவிர்பாகங்களை பெறுவதற்கு தேவர்கள் உரியவராவர் என்றாலும் அனைத்து தேவர்களிலும் கீழானவராக சிவபெருமானுக்கு எந்தவித அவிர்பாகமும் இனி கிடையாது. பொருளுரை. இச்சாபத்தின் காரணமாகவே சிவபெருமான் வேள்விகளில் இருந்து கிடைக்கும் பாகவத்தை பெற முடியாதவரானார். ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி கூறுவார், தட்சனின் சாபம் சிவபெருமானை பொறுத்த மட்டிலும் வரமாக மாறியது. ஏனென்றால் உலோகாயுதவாதிகளான தேவர்களுடன் சேர்ந்து அவிர்பாகத்தினை பெரும் தீமையிலிருந்து அவர் தப்பித்தார் அல்லவா என்று. சிவபெருமான் முழுமுதற் கடவுளின் சிறந்த பக்தர் ஆவார். அவர் உலோகாயுதவாதிகளான தேவர்களுடன் அமர்ந்து உண்பது என்பது அவருக்கு பொருந்தாது. இவ்வாறு தேவர்களுடன் சரி சமமாக அமர்வது அல்லது அவர்களோடு சேர்ந்து உண்பது போன்றவற்றை சிவபெருமான் செய்யக்கூடாது என்று தட்சன் கொடுத்த சாபம் மறைமுகமாக நன்மையே ஆக்கியது. இதற்கு நடைமுறை எடுத்துக்காட்டு ஒன்றினை பார்ப்போம். உலோகாயுத மனிதர்களின் தொந்தரவு பொறுக்க மாட்டாது கௌர கிஷோரதாஸ் பாபாஜி மன்னர் கழிப்பிடங்களின் அருகே அமர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தினை ஜெபிப்பார். ஏனென்றால் உலோகாயுத மனிதர்கள் கழிப்பிடத்தின் சுகாதார கேட்டினையும் துர்நாற்றத்தினையும் கருதி அங்கே வரமாட்டார்கள் என்று. ஆனால் கௌர கிஷோரதாஸ் பாபாஜி மகாராஜாவோ தடை சிறந்தவர். காரணம், அவர் மிகச் சிறந்தவரான தெய்வ திரு ஓம் விஷ்ணுபாதா ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜாவினால் குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். இதன் முடிவு என்னவென்றால், சிவபெருமான் தனது பக்தி தொண்டிற்கு ஊறு விளைவிக்கும் உலோகாயுத மனிதர்களை விளக்குவதற்காக தனது சொந்த வழியில் நடந்து கொள்கிறார் என்பதால். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. மத்தாஜி கேக்குதுங்களா? கேக்குது. அப்போ சிவபெருமானுக்கு இப்போ தக்ஷன் சாபம் கொடுக்கிறார். கோபம் முற்றி போய் இப்ப அவருக்கு என்னாச்சுன்னா ரொம்ப அகங்காரத்தினால திட்டுனது மட்டும் கிடையாது, இதற்கு மேல சிவபெருமான் மேல சாபம் கொடுக்கற அளவுக்கு துணிச்சிட்டார் தக்ஷன். இப்ப சிவபெருமானுக்கு வந்து இனிமேல் அவிர்வாகம் கிடைக்காது அப்படின்னு யாகத்தீயில தேவர்களுக்கெல்லாம் அவிர்வாகம் கொடுப்பாங்க. அதாவது அங்க யாகத்தீயில போடுற பொருட்கள் எல்லாம் தேவர்களுக்கு ஒரு பரிசாகவோ உணவாகவோ அப்படி போய் சேரும். அப்ப சிவபெருமான் அதுல முதல்ல இருந்தாரு. ஆனா தக்ஷன் சபித்ததுக்கு அப்புறம் சிவபெருமானுக்கு அது போகாது அப்படின்ற மாதிரி. அப்போ இது ஒரு பெருமைக்குரிய விஷயம், மக்கள் எல்லாம் அவரை வேண்டுகிறார்கள். அப்போ யாகத்துல வந்து சிவபெருமான்
இது கிடைக்கலனாலும், இப்ப அவிர்வாகம் கிடைக்கலனாலும் அது நல்லதுதான். ஏன்னா தேவர்கள் எல்லாமே யாருன்னா சிவபெருமானுக்கு இணையானவர்கள் கிடையாது. சிவபெருமான் மிக உயர்ந்த நிலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் விஷ்ணு தத்துவம் இல்லைனாலும் ஜீவ தத்துவம் கிடையாது. தேவர்கள் எல்லாம் என்ன? ஜீவ தத்துவம். மனிதர்களே உயர்நிலை தேவர்கள். மனிதர்கள்ல நிறைய வெரைட்டி நாம பார்த்திருக்கோம். சுனாந்த, புலிந்த, புல்கசா, ஆபீர, கம்ப, யவனா, கசாதயக அப்படின்னு சொல்லி நிறைய இனங்கள் இருக்கு. அதுல தேவர்கள் ஒரு நம்மளை விட உயர்ந்தவர்கள் தேவர்கள். ஆனால் அவர்களும் மனித இனத்தவர் சேர்ந்தவர்கள் தான். ஏன்னா நாம தான் பல புண்ணியங்களை செய்யும் போது தேவர்களாக மாறுகிறோம். புல்லாகி புண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி தேவராகி அப்படின்னு நாம தான் தேவராகவும் மாறுறோம். புல்லாவும் இருக்கிறோம், பூண்டாவும் இருக்கிறோம், விலங்கா இருக்கிறோம், மீனா இருக்கிறோம், பறவைகளா இருக்கிறோம். இப்படி 84 லட்சம் விதமாக நாம் வர்றோம். அப்ப சிவபெருமான் அப்படி கிடையாது. சிவபெருமான் சிவ தத்துவம், மிக உயர்ந்த நிலை. அதனால இந்த சாதாரண நிலையில இருக்கிற தேவர்கள் கூட இவர் ஏன் ஆவிர்வாகம் வாங்கணும், அவசியம் கிடையாது அப்படின்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றாரு. அப்ப சில சமயம் சாபம் கூட என்ன ஆகும்னா நன்மையில் முடியும். நாரதரோட சாபம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அது எதற்காக? நன்மையில் முடிவதற்காக. அவங்கெல்லாம் சாபம் பெறுவதனால் அவங்கெல்லாம் திருத்தப்படுகிறார்கள். எதற்கு உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம். நலக்கூரன் நலக்கூரன் அவங்க 2 பேர் தான் மாதாஜி. மணிகிரீவன். மணிகிரீவன். கரெக்ட் மாதாஜி. அது மட்டும் இல்ல. அகத்திய முனிவர் யார் சாபம் கொடுத்தார்? அகத்திய முனிவர். கஜேந்திரன், அதாவது இந்திரத்துமன் அந்த ராஜாக்கு சாபம் கொடுத்தார். அவர் தான் கஜேந்திரர் வந்தார். ஏன்னா பல பிறவிகள் எடுத்து அவர் முக்தி பெற வேண்டிய நிலை இருந்தது. ஆனா சாபத்தினால என்னாச்சுன்னா ஒரே பிறவியில கஜேந்திரன் யானையாக ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டார். இப்படி மிருகாரி நாரதரோட அட்வைஸ்னால அவர் உடனே பல தவங்கள் எல்லாம் பண்ணி பகவான்கிட்ட போறாரு. இப்படி நாரதருடைய சங்கம் எடுத்துட்டவங்க எல்லாருமே உடனே போயிடுறாங்க. அப்போ உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க சாபம் கொடுத்தாலும் கூட அது நன்மைக்குதான் அப்படின்னு புரிஞ்சுக்கப்பட வேண்டும். அப்ப சிவபெருமான் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறார். இங்க சிவபெருமானுக்கு சாபம் கொடுத்தாலும் அந்த சாபம் வரமா மாறியது. இப்ப நாரதருக்கே சாபம் கொடுப்பாங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? நாரத முனிக்கே சாபம் கொடுப்பாங்க. யார் மாதாஜி நாரதர் முனி கொடுப்பாங்க? அதான் அவர் நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. அப்ப அவர் சர்வலோக சஞ்சாரியா எல்லா லோகத்துக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. நீ ஒரு இடத்துல இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி. இது யாரு கொடுக்குறாங்கன்னா சரி பார்வதி தேவி தானே மாதாஜி கொடுக்குறாங்க. பார்வதியா? இல்ல மாதாஜி, பார்வதி தேவி இல்ல. ரொம்ப சந்தோஷமா அவர் எல்லா உலகத்துக்கும் போயிட்டு வர்றாரு. நான் ஞாபகம் வர சொல்றேன். அடுத்த ஸ்லோகம் 19. நிசித்தியமான சதன்ய முக்ஞைர் தசோ கிருத்ராய ஸ்ருச்யலா சாபம் தஸ்மாத் வினிஸ்ரம்ய விருத்த மன்யுர் ஜகாம கௌரவ்ய நிஜம் நிகேதனம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மைத்திரேயர் கூறினார், நான் படிக்கிறேன். சேர்ந்தார். பொருளுரை. ஆத்திரமானது அழிவு தரக்கூடியது. மிக வேள்விச்சாலையில் இருந்த அனைவரும் தட்சனை வேண்டிக் கொண்டும் சினம் தணியாத தட்சன் சிவபெருமானை சபித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி தன் இல்லம் சேர்ந்தார். பொருளுரை. ஆத்திரமானது அழிவு தரக்கூடியது. மிகச் சிறந்த பிரஜாபதியாக விளங்கிய ஆத்திரத்தினாலேயே பிரம்மதேவனும் மகா முனிவர்களும் அமர்ந்திருந்த வேள்விச்சாலை நின்று வெளியேறினார். அங்கிருந்த அனைவரும் அவரை தடுத்தும் சின மிகுதியால் தட்சன் மங்களகரமான அந்த வேள்விச்சாலை தனக்கு பொருந்தாது என்று வெளியேறினார். தான் இருக்கும் உயர்ந்த நிலையினால் தன்னை விட வாதத்தில் சிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று அவர் நினைத்தார். பிரம்மதேவன் உள்ளிட்ட அங்கிருந்த அனைவரும் அவரை அங்கிருந்து செல்லக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட போதிலும்
அவர் வெளியேறினார். இதுதான் கொடிய கோபத்தின் விளைவாகும். ஆகையினால்தான் பகவத்கீதை ஆன்மீக வளர்ச்சி பெற விரும்பும் ஒருவன் காமம், வெகுளி, மயக்கம் எனும் 3 செயல்களை விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. இவை 3ம் எவரையும் புத்தி தடுமாறச் செய்யக்கூடியவைகளாகும். இதற்கு தட்சனே மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். தட்சன் எனும் பெயரே பௌதீக செயல்களில் தேர்ந்தவர் என்பதை குறிப்பதாகும். ஆயினும் தெய்வீக தன்மை வாய்ந்த சிவபெருமானிடம் அவர் கொண்டிருந்த வெறுப்பின் காரணமாக அவர் காமம், வெகுளி, மயக்கம் என்ற முக்குணங்களினால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதையே காட்டுகிறது. பகவான் சைத்தன்யர் வைணவர்களிடத்து குற்றமிழைக்கும் விஷயத்தில் ஒருவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துவார். அவர் வைணவருக்கு எதிரான குற்றம் புரிவோரை மதம் பிடித்த யானையுடன் ஒப்பிடுவார். மதம் பிடித்த யானை பயங்கரமான அழிவினை உண்டாகும். அதுபோல் வைணவருக்கு எதிரான குற்றம் புரிபவன் எத்தகைய இழிசெயலையும் செய்ய தயங்க மாட்டான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப ஆத்திரம் அழிவு தரக்கூடியது, சினம் நம்மையே கொல்லக்கூடியது. அததான் நம்ம பகவத்கீதையிலையும் பாக்குறோம். குரோதோத்பவதி சம்மோகான்னு. இப்ப வேள்விச்சாலையில இங்க பிரம்மதேவர், மாமுனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல சிவபெருமானை தக்ஷன் திட்டுறது மட்டும் இல்லாம சாபம் கொடுக்கிறாரு. அவரை ரொம்பவே அவமானப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வேள்விச்சாலையிலிருந்து வெளியில போறார். அந்த வேள்விச்சாலையிலிருந்து வெளியில போகும்போது அவர் தன்னை மட்டும் அவர் தாழ்த்தி கொள்ளவில்லை. தேவர்களை, அங்க கூடியிருக்கிற முனிவர்களை, இப்ப நிறைய கெஸ்ட் எல்லாம் நம்ம வீட்டுல கூப்பிட்டுட்டு நாம வீட்டை விட்டு வெளியில ஒருத்தர் மேல கோவப்பட்டுட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில போனா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாரையும் அவமதித்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதைத்தான் இங்க பண்றாரு. பகவத்கீதையில ஆன்மீக வளர்ச்சி பெறும் ஒருவன் காமம், வெகுளி, மயக்கம் என 3 செயல்களை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்க தான் மட்டும் இவர் மகிழ்ச்சியற்றவராக இல்ல, எல்லாருடைய மகிழ்ச்சியும் இங்க கெடுக்கிறார். சிவபெருமானை அவமதிக்கிறது நோக்கம் என்ன? ஒருத்தரை மட்டும் அவமதிக்கிறதா நோக்கம். ஆனா இங்க அந்த கோபத்தினால எல்லாரையுமே இங்க அவமதிக்கிறார். தானும் மகிழ்ச்சியற்றவரா இருக்கிறாரு, அடுத்தவங்க மகிழ்ச்சியிலும் அவர் மண்ண தூவுறார். அப்ப இங்க புத்தி தடுமாறக்கூடியது இந்த 3மே, இந்த காமம், வெகுளி, மயக்கம். காம ஏச, குரோத ஏச, ரஜோ குண சமுத்பவக, மகாசனா மகாபாப்மா வித்தியேன மிகவே நிறம். அப்போ அந்த கோபம் குரோதோத்பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மருதி விப்ரம அப்படின்னு சொல்லி புத்தி நாசாத் பிரணஷதி அப்படின்னு புத்தியும் நாசமாகுது அவருடைய கோபத்தினால. இப்ப தக்ஷன் அப்படின்னாலே பௌதிக செயல்களில் தேர்ந்தவர். தக்ஷா பிரஜாபதி அப்படின்னு பெரிய நிலையில இருந்தாலுமே அவர் பௌதிக செயல்கள் என்னன்னா, அவர் இந்த ஜீவராசிகளை தோற்றுவிக்கிறதுல ஈடுபடுபவர். அதுக்கு பௌதிகமான செயல் தான் அது. ஆனா உயர்ந்த நிலையில் இருக்கிற சிவபெருமான் மேல வெறுப்பு கொண்டதுனால இந்த 3 குணங்களும் காமம், வெகுளி, மயக்கம் இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு இவர் காட்டுறாரு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஒரு வைஷ்ணவரிடத்தில் குற்றம் இழைக்கும் போது அது மத யானை குற்றம் அப்படின்னு. ஏன்னா மத யானை குற்றம் அப்படின்னா என்ன, ஒரு யானை ஒரு கவளம் நெல்லு சாப்பிட்றதுக்காக 1 ஏக்கரா ஃபுல்லா அங்க எவ்வளவு நெல் இருக்கோ அத்தனையும் அழிச்சிட்டு போய் அந்த ஒரு கவளத்தை சாப்பிடும். அப்ப நாம எவ்வளவுதான் பக்தியில நல்ல பக்தியோ புண்ணியமோ அது பௌதிகமான புண்ணிய காரியங்களோ எவ்வளவு செஞ்சிருந்தாலும் ஆனா வைஷ்ணவ குற்றத்தினால எல்லாமே அழிஞ்சு போயிருது. அதனால இது ரொம்ப கவனமா நாம இதை சரி பண்ண முயல வேண்டும். வைஷ்ணவ அபராத் பிரபு வந்துட்டாரு.